ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனல். இதில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டி டெஸ்ட் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸில் டூ டைல்டு டெஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து டி டெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸில் டூ டைல்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எப்படி நான் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து அந்த லிங்க்கில் உள்ள வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு வந்து இது ஏன் வந்து டிஃப்ரென்ஸ் மீனில் டூ டைல்டு டி டெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் மீனில் டூ டைல்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னு புரியும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ பாருங்கள், இதில் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. டூ டைல்டு டெஸ்ட்டில் வந்து ப்ரொசீஜர் சிம்பிளான ப்ரொசீஜர் இருக்குது. இதை பார்த்தாலே நம்ம வந்து சம் ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் வந்து மெயினானது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நல் ஹைபாத்திசிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? H0 there is no significant difference between sample mean and population mean. அப்படியே எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கடுத்து மியூ ஈக்குவல் டு μ2. அதுக்கடுத்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் எப்படி எழுதணும்? H1 டாட் மியூ நாட் ஈக்குவல் டு μ2. இது வந்து டூ டைல்டு டெஸ்ட். ஓகேவா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் லாம்டாஸ் ஈக்குவல் டு 0.05. அது அப்படியே தான் வரும். அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது டி அண்டர் H0 த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் given by t is equal to x bar minus y bar divided by s2 1 by n1 plus 1 by n2. சரியா? அதுக்கடுத்து கால்குலேட்டட் டி பார், இதில் ஒரு ஆன்சர் வரும். அதை வச்சு டி பார் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் எழுதுவீங்க. அதுக்கடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வி எப்படி கண்டுபிடிக்கிறது? n1 plus n2 minus 2. ஓகேவா? அடுத்து வந்து டேபிளேட்டட் டி வந்து டி ஆல்பா வி. சரியா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார் ஏ டூ டைல்டு டெஸ்ட்டு டி 0.05 வி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் போய் கண்டுபிடிப்பீங்க. அந்த ஆன்சரை இதில் எழுதிக்குவீங்க. ஓகேவா? அடுத்து கன்க்ளூஷன், சின்ஸ் கால்குலேட்டட் டி, இந்த வேல்யூவையும் இங்கே கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர், இந்த கால்குலேட்டட் டீயையும் இந்த டேபிளேட்டட் டீயையும் கால்குலேட்டட் டி, இது வந்து டேபிளேட்டட் டி. சரியா? இது வந்து லெஸ் தேனாக இருந்தால் இதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதே இது கிரேட்டர் தேனாக இருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த வேல்யூ டி வேல்யூ வந்து இந்த வேல்யூவோட சின்னதாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும், பெருசாகிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கன்க்ளூஷன். நம்மளுக்கு வந்து இதுதான் மெயினானது. முதல் நல் ஹைபாத்திசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், அதுக்கடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கடுத்து வந்து டேபிளேட்டட் டி, கன்க்ளூஷன். இந்த இது மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த டாபிக் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது எதுக்கு இந்த டெஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் மீனில் டி டெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் மீன் சொல்கிறோம், டூ டைல் டெஸ்ட்டும் சொல்கிறோன்னு புரியும். ஓகேவா? அடுத்து வந்து இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். ஒரு சில சம்மில் வந்து எக்ஸ் பார் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில சம்மில் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் பை n1. சரியா? அதுக்கடுத்து ஒய் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் y by n2. சரியா? அடுத்து வந்து s2 1 கண்டுபிடிக்கணும். 1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 by n1 sum of x minus x bar the whole squared. அடுத்து வந்து s2 squared is equal to 1 by n2 sum of y minus y bar the whole squared. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நார்மல் s2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா n1 s12 plus n2 s22. சரியா? டிவைடட் பை n1 plus n2 minus 2. இந்த எல்லா ஃபார்முலாவையும் வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சம்ஸில் வந்து டைரெக்டாக எக்ஸ் பார் ஒய் பார் இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. சில சம்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலைன்னா வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா இந்த ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுட்டா நம்ம வந்து இந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம். மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். Two independent sample of sizes 8 and 7 contain the following values. Sample 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19, 17, 15, 21, 16, 18, 16, 14. Sample 2 வந்து 15, 14, 15, 19, 15, 18, 16. இதில் வந்து ஒன்றுமே கொடுக்கல. ஓகேவா? இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாலே நம்ம வந்து டூ டைல்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், புரியும். பிட்வீன் மீன்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? இதில் வந்து n1 என்னன்னா n1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 2 3 4 5 6 7 8. அப்போ n1 ஈக்குவல் டு 8ன்னு எழுதிடுவோம் அந்த டேபிள்லேருந்து. அதுக்கடுத்து n2 சாம்பிள் 2 1 2 3 4 5 6 7. ஏன்னா இது கிடையாது. சரியா? அப்போ வந்து இதில் 7ன்னு எழுதிடுவோம் n2 ஈக்குவல் டு. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு எக்ஸ் பார் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன எழுத போகிறோம்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு
சம் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, சம் ஆஃப் எக்ஸ்னா இந்த இருக்கிற வேல்யூ 19 17 15 21 16 18 16 14 இந்த வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணால் 136 வரும். டிவைடட் பை 1 2 இந்த கவுண்ட்டு 8 n1 = 8. இதால் டிவைட் பண்ணால் எக்ஸ் பார் வந்து 17 கிடைக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து ஒய் பார் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஒய் இங்கே கீழே உள்ள இந்த வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணி டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா 16 கிடைக்கும். ஓகேவா, இந்த எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் பார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும், S12 S22. ஓகேவா, அது ரெண்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். 1/n1 சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் 1/n2 சம் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எஸ்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எஸ்டியோட டேபிள். எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அங்கே டேபிளில், எக்ஸோட வேல்யூ வந்து 19 17. இந்த வேல்யூ ஃபுல்லாமே இந்த சைடு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த இருக்குது எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து இந்த இருக்குது 17. ஓகேவா, அப்போ வந்துட்டு எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 19 மைனஸ் அங்கே எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது 17. அப்போ 17 த ஹோல் ஸ்கொயர் = 19லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 2 ஸ்கொயர். அப்போ 2 சரியா, இங்கே மேலே ஸ்கொயர் இருக்கனால இங்கே ஸ்கொயர் போடுறோம். 2 × 2 4 சரியா, 4 எழுதியாச்சு. அதுக்கடுத்து 17 அதே தான் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 17 போட்டுக்கிடுவோம். எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து -70. இந்த ஹோல் ஸ்கொயர்னா 0 ஆயிரும். அப்போ டேர்ம் 0. அதுக்கடுத்து 15 மைனஸ் 17 இந்த ஹோல் ஸ்கொயர்னா -2 4 வரும். அதுக்கடுத்து 21 மைனஸ் 17னா 4 ஸ்கொயர் வரும். அதுக்கடுத்து 16 மைனஸ் 17னா 1 வரும். அதுக்கடுத்து 18 மைனஸ் 17னா 1 வரும். அதுக்கடுத்து 16 மைனஸ் 17னா அது 1 வரும். அதுக்கடுத்து 14 மைனஸ் 17னா 9 வரும். அதுக்கடுத்து வந்து இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 136 வரும். அதுக்கடுத்து சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இதை ஃபுல்லாக சம் பண்ணுறோம். சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இந்த நம்பர் இந்த வந்த ஆன்சர் ஃபுல்லாக 16404 இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 36 கிடைக்கிது. ஓகேவா, இதுதான் வந்து சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து வந்து ஒய் வேல்யூ டேபிளில் சாம்பிள் 2ல் இருக்கிற ஒய்யெல்லாம் எழுதிக்கோங்க. 15 14 15 19 15 18 16 இந்த வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்குவீங்க. சரியா, இந்த கடைசி உள்ள வேல்யூ கொடுக்கல, அதனால் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே 15, ஒய் பாரோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சம் ஆஃப் இஒய் இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 16. அப்போ என்ன செய்வீங்க, 15 மைனஸ் 16 பார் த ஹோல் ஸ்கொயர் = இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1 ஸ்கொயர். அப்போ 1. அதுக்கடுத்து இந்த வேல்யூ வந்து 14 மைனஸ் 16 த ஹோல் ஸ்கொயர்னா -2 ஸ்கொயர் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 ஆயிரும். அதுக்கடுத்து 15 மைனஸ் அதுக்கடுத்து 16 இதுவும் அதே மாதிரி தான் -1 த ஹோல் ஸ்கொயர்னா 1 ஆயிரும். அதுக்கடுத்து 19 மைனஸ் 16 த ஹோல் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்போ 9. அதுக்கடுத்து 15க்கு பண்ணும்போது 1 18னா 4 16 மைனஸ் 16னா 0. அதுக்கடுத்து இந்த இது கிடையாது, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து இது இந்த வேல்யூ இந்த வேல்யூலாம் சம் பண்ணோம்னா சம் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் 20. இப்போ இது ஃபுல்லாக வந்து 112. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து S1 த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் வந்து இதை அப்ளை பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். n1 n2 நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். n1 வந்து 8 n2 வந்து 7. ஓகேவா, அப்போ 1/n1 வந்து 8 எழுதியாச்சு. இதோட வேல்யூ வந்து 36 இங்கே கண்டுபிடிச்ச 36 எழுதியாச்சு. அது வந்து S1 த ஹோல் ஸ்கொயர்னா 4.5. ஓகேவா, அடுத்து இந்த இது வந்து 20 n2ஓட வேல்யூ வந்து 1/7 இன்ட்டு 20னா 2.86. ஓகேவா, இப்போ இதிலேருந்து இப்போ S2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் S2 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு n1 S12 + n2 S22 டிவைடட் பை n1 + n2 - 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது S2 கண்டுபிடிக்கிறோம். சரியா, இப்போ n1ஓட வேல்யூ வந்து 8, S12 நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 4.5. அடுத்து வந்து இது வந்து 4.5 ப்ளஸ் n2 வேல்யூ வந்து 7. அதுக்கடுத்து S22 நம்ம கண்டுபிடிச்சது 2.86 டிவைடட் பை n1ஓட வேல்யூ வந்து அதே 8. அதுக்கடுத்து ப்ளஸ் n2ஓட வேல்யூ வந்து 7 -2னா -2. ஓகேவா, இதுலேருந்து ஆன்சர் வந்து என்ன வருது, S2 = 4.31 வருது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு.
n1 n2 கண்டுபிடிச்சாச்சு, x பார் கண்டுபிடிச்சாச்சு, y பார் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான s கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமே நம்ம டைரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி அப்படியே எழுதிட வேண்டியதான். எழுதிட்டு இங்கே ஃபார்முலாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். எப்படி எழுதுவீங்க? முதல் நல் ஹைபாத்திசிஸ் எழுதுங்க. H0 there is no significant difference between sample mean and population mean mu is equal to mu2. அடுத்து alternative hypothesis H1 எப்படி எழுதுவீங்க? H1 equal to கிடையாது, H1 mu not equal to mu2 two tailed test இது. அதுக்கடுத்து level of significance alpha is equal to 0.05. அப்படியே அந்த ப்ரொசீஜரில் உள்ளதை அப்படியே எழுதிடுவீங்க. எழுதிட்டு டெஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டி அண்டர் H0 the test statistics is given by அப்படியே எழுதிட்டு t is equal to x bar minus y bar divided by root of s squared 1 by n1 plus n2. சரியா? இப்போ இந்த s2 வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4.31 எழுதிக்கிடுவீங்க. இங்கே எக்ஸ் பாரோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். எக்ஸ் பாரோட வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 17, 16 எக்ஸ் பார் ஒய் பார். அப்போ 17 மைனஸ் 16 இந்த S2 வேல்யூ கண்டுபிடிச்சது. அதுக்கடுத்து n1 வேல்யூ 8, அதுக்கடுத்து n2 1/7. சரியா? அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 1/1.07 வருது. ஆன்சர் 0.93 வந்துடுது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன எழுதுவோம்? அதுக்கடுத்து கால்குலேட்டட் டி எழுதுவோம். கால்குலேட்டட் டி பார் அதே தான் 0.93. அதே இது மைனஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றி 0.93 தான் எழுதுவோம். ஓகேவா? அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கிறது? n1 + n2 - 2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். n1ஓட வேல்யூ 8, n2ஓட வேல்யூ 7. அப்புறம் -2 போட்டிங்கன்னா ஆன்சர் 13 கிடைக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டேபிளேட்டட் டி. டேபிளேட்டட் டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எ டூ டைல்டு டெஸ்ட்டு டீயில் இது ஆல்பாவோட வேல்யூ. ஆல்பாவோட வேல்யூ என்னது? 0.05. இது காமன் ஆனது. ஓகேவா? வி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுதான் வி. ஓகேவா? வி என்னது? 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதில் 13 எழுதிடுவீங்க. எழுதி ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன செய்வீங்க? உங்கள் புக் பேக்கில் அல்லது எக்ஸாம்லனா ஸ்டூடெண்ட் டி டேபிள்னு ஒன்று இருக்கும். அதை கேட்டு வாங்கிக்கோங்க. எக்ஸாம்லனா எது வீட்டில் வச்சு செஞ்சு பார்க்குறீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் டி டேபிளில் 0.05ல் 13ல் பார்க்கணும். இதான் டிஎஃப்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது? 13. அப்போ 13 தான் இருக்குது. 13ல் என்னதில் பார்க்கணும்? 0.05ல். 0.05ல் 13க்கு நேராக இந்த இருக்கா 2.160. அதான் நம்மளுக்கு ஆன்சர் 2.160. அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுதான் டேபிளேட்டட் டி. டேபிள்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 13ல் 0.05ல், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் 0.05க்கு நேராக வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து அவ்வளோதான். அதுக்கடுத்து கன்க்ளூஷன் எழுதிடுவீங்க. சின்ஸ் கால்குலேட்டட் இந்த கால்குலேட் பண்ண டி பார்லேருந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெஸ் தேனாக இருந்தால் டேபிளேட்டட் டி அக்செப்ட் பண்ணணும். அதே இது கிரேட்டர் இது லெஸ் தேனாக தான் இருக்குது. அதனால் அக்செப்ட் H0 போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் டி பாரோட வேல்யூ 0.93. இதோட வேல்யூ 2.160. அதனால் அக்செப்ட் H0. அவ்வளோதான். இதோட சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதில் நம்மளுக்கு தேவையானது அந்த ப்ரொசீஜர் மட்டும்தான். அந்த ப்ரொசீஜர் படி நம்ம சம் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சம் போட்டுடலாம். ஓகேவா? அந்த மெயினானது இந்த ப்ரொசீஜர் மட்டும்தான். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இது பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த நிக்கோட்டின் மில்லிகிராம்ஸ் ஆஃப் 2 சாம்பிள்ஸ், அந்த 2 சாம்பிள்ஸ் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 1, 2, 3, 4, 5. அப்போ n1 = 5. அங்கே இது ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பி சாம்பிள் n2 = 6ன்னு கால்குலேட் பண்ணிடுவீங்க. அடுத்து எக்ஸ் பார் வழக்கம் போல் எக்ஸ் பார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒய் பார் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து S1 ஸ்கொயர்டு S2 ஸ்கொயர்டு கண்டுபிடிங்க. ஓகேவா? எக்ஸ் பாரு ஒய் பாரு S2 1, அதுக்கடுத்து S2 ஸ்கொயர்டு இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து S2 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டு வழக்கம் போல் இந்த ப்ரொசீஜர் படி இதை ஃபுல்லாக எழுதுங்க. எழுதிட்டு கடைசி டேபிளேட்டட் டி எப்படி கண்டுபிடிக்கணும்? டூ டைல்டு டெஸ்ட்டில் டீயில் 0.05ல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோன்னு பார்க்கணும். n1 n2. இதில் n1 என்னது 5, n2 என்னது 6. அப்போ 5 + 6. 5 + 6னா 11. சரியா? 5 + 6 -2. 11 - 2ன்னு வரும். அப்போ என்ன வரும்? 10, 9 வருமா? அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9ல் 0.5ல் போய் பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள்.
இப்போ உங்களுக்கு டேபிள் வச்சுருக்கேன். இதில் வந்து எதில் நீங்கள் 9ல் 0.05 பார்க்கணும். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்களா? அந்த ஆன்சரை வந்து எழுதிட்டு அதுக்கடுத்து கன்க்ளூஷனில் வந்து அந்த கால்குலேட்டட் டீயையும் டேபிளேட்டட் டீயையும் இது பண்ணி பாருங்கள். அதில் லெஸ் தேனாக வந்தால் வந்து அதில் அக்செப்ட் பண்ணணும். அது வந்து கிரேட்டர் தேனாக வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணணும். 2 tailed டெஸ்ட்டில் 0.05ல் இந்த 9ல் வச்சு இந்த டேபிள் காமிச்சிட்டேன். இந்த டேபிளில் வந்து பார்த்துக்கோங்க வேல்யூவை பார்த்துட்டு அதில் எழுதி அது ரெண்டையும் ரெஃபர் பண்ணி அதோட கன்க்ளூஷன் முடிச்சிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரியும் சம் கேட்பாங்க பாருங்களேன். சாம்பிள்ஸ் ஆஃப் சைஸஸ் 10 and 14 were taken from 2 normal population with SD 3.5 and 5.2. The sample means are found to be 20.3 and 18.6. Test whether means of 2 populations are the sample at 5% level of significance. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாம்பிள் ஆஃப் சைஸஸ்னால் இது வந்து 10 வந்து N1, அடுத்து வந்து இது 14ங்கிறது வந்து N2. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ்டி என்னது? இது வந்து எஸ்1ஓட வேல்யூ வந்து 3.5, S2 வந்து 5.2ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து எனக்கு எடுத்துருக்காங்க சாம்பிள் மீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி 20. இது வந்து என்னது? எக்ஸ் பார் வந்து 20.3, 18.6 வந்து ஒய் பார். சரியா? இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே இதிலே கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்து எஸ்2 வந்து இந்த S1 S2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். S2 வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி S2 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணி S2 வழக்கம் போல் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து வழக்கம் போல் ப்ரொசீஜர் படி அந்த அல்டர்னேட்டிவ் நல் ஹைபாத்தீசிஸ், அல்டர்னேட்டிவ் சிக்னிஃபிகன்ஸு, அதுக்கடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு, டெஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கடுத்து டேபிளேட்டட் டீ, இந்த கால்குலேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சி ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து இப்படி இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் கேட்பாங்க, அல்லது இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அந்த இது என்ன டாபிக்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லிங்க்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேவா? இப்போ வந்து இதில் உங்களுக்கு டேபிளேட்டட் டீ கண்டுபிடிக்கணும்னா டேபிளேட்டட் டீ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட் வந்து N1 வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. 10 ப்ளஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 14. இப்போ -2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறது. இப்போ என்ன வரும்? 24 - 2னா 22 வரும். 22ல் 0.05ல் பார்க்கணும். ஓகேவா? வேல்யூ பார்த்துக்கிட்டிங்களா? அவ்வளோதான். இதை வச்சு டேபிளேட்டட் டீயில் இந்த இதை ஸ்டூடெண்ட் டீ டேபிளில் 2 tailed ஏரியாவில் இதில் பார்த்துக்கோங்க. 22ல் 0.05ல் வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து டேபிளேட்டட் 2 tailed டெஸ்ட்டும் போட்டு இதையும் கன்க்ளூஷன் கால்குலேட்டட் டீயும் டேப்லெட்டட் டீயும் ரெஃபர் பண்ணி அக்செப்டா ரிஜெக்டான்னு சொல்லி எழுதிடுங்க. அதோட சம் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் கேட்பாங்க, இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் கேட்பாங்க. நம்மளுக்கு மெயினானது இந்த ஸ்டூடெண்ட் டீ டேபிளில் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக இந்த ப்ரொசீஜரும் இந்த நல் ஹைபாத்தீசிஸ் இது எழுத தெரியணும். இந்த ப்ரொசீஜர் அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். இந்த நல் ஹைபாத்தீசிஸ், அல்டர்னேட்டிவ், லெவல் ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேபிளேட்டட் டீ, கன்க்ளூஷன், அதுக்கடுத்து இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டி டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் மீனில் 2 tailed டெஸ்ட்டு சிம்பிளாக எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.